உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்த்தாயே, என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை முதற்கண் உங்களுக்கு வாழ்த்துகளோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வெடி சத்தத்தை விட உங்க கைதட்டல் சத்தம் அதிகமாகட்டும். கேட்கலாமா? இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் என்பது மனோன்மணியம் சுந்தரனாரினுடைய வாக்கு. இப்படி இலக்கிய வரிகளால் உங்களோடு உரையாடுவதை விட PA வித்யாபவன் பள்ளிகள் மாணவர்களினுடைய திறமைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க மொழியில் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, BA வித்யாபவன் பள்ளி மாணவர்களை யாரும் மிஞ்ச முடியாது. ஒரு மகத்தான வெள்ளி விழா, ஆலயத்தினுடைய அமைதியோடும் ஒரு அரண்மனையினுடைய கம்பீரத்தோடும் எழிலார்ந்த சபை கூடியிருக்கிறது. 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதை வாழ்நாளின் பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த பேச்சாளர்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா, கைதட்டல் கேட்டுக்கிட்டே இருந்தா நிறுத்த மாட்டேன். நல்லா கைதட்டுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா இன்றைக்கு இந்த விழாவிலே உங்களுக்காகத்தான் அதிகமாக பேச போறேன். பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொஞ்சம் குறைவாகவே பேச போகிறேன். ஏன் மாணவர்களுக்கு அதிகம் அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு இந்த விழாவை மேன்மை பொருந்திய பெரியவர்கள் நடத்துவதற்கான நோக்கம் எது என்று கேட்டால், ஒரே வார்த்தையில் சொல்லட்டுமா? இன்றைக்கு கீழே அமர்ந்து கை தட்டுபவர்களாக இருக்கிற நீங்கள் எதிர்காலத்தில் கைதட்டல் பெறுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு நீங்கள் கைதட்டுவதை காட்டிலும் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற நிர்வாகத்தினர் உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும் ஓங்கி ஒரு கைதட்டல் கொடுங்க. அதுதான் பெருமையார். மரியாதைக்குரிய இப்பள்ளியினுடைய தலைவர் பெருந்தகை, அவரை சந்தித்த நேரம் முதலாக ஒன்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஒற்றை மனிதராக இவ்வளவு பெரிய கல்வி ஆலயத்தை மிகச்சிறப்பாக நிர்வகித்து வரக்கூடிய ஐயா அவர்கள் உண்மையாகவே எனக்கு அவர் வழிகாட்டுபவராக தெரியவில்லை, வாழ்ந்து காட்டுபவராகவே தெரிகிறார். ஓங்கி ஒலிக்கட்டும் உங்கள் கைதட்டல் அவர்களுக்காக. மரியாதைக்குரிய ஐயா இப்பள்ளியினுடைய தலைவர் திருவாளர் P. கணேசன் அவர்களே, மற்றும் பள்ளியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர், எனக்கு முன்னர் வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இப்பள்ளியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் மருத்துவர் K. அரவிந்த் அவர்களே, பள்ளியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் ML கார்த்திகேயன் அவர்களே, மற்றும் பள்ளியினுடைய கௌரவ ஆலோசகர் மரியாதைக்குரிய திருவாளர் T. யசோதரன் அவர்களே, மற்றும் உங்களை எல்லாம் பெருமைப்படுத்தும் விதமாக இன்றைக்கு மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற தலைவரினுடைய அன்பு நண்பர் என்று நான் அறிந்தேன் துணை மேயர் தாரணி சண்முகம் அவர்களே, மற்றும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே சிறப்பானதொரு வரவேற்பு, நல்ல ஒரு ஆண்டறிக்கையை எழுச்சியோடு வாசித்து, எனக்கு தெரிஞ்சா அவரே ஒரு சிறப்பு பேச்சாளர் மாதிரி பேசினார். அந்த அழகான கவிதை நடையில மரியாதைக்குரிய என்னை மிகச்சிறப்பாக ஒவ்வொரு நாளும் சார் எப்போ வரீங்க என்னன்னு மிக ஆற்றொழுக்காக விருந்தோம்பல் செய்த மரியாதைக்குரிய இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் முனைவர் உமாச்சந்திரன் அவர்களே, மற்றும் துணை தலைமை ஆசிரியர்களே, ஏனைய இருபால் ஆசிரிய பெருமக்களே, வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, இவ்விழாவின் கதை நாயகர்கள் கதை நாயகிகளான இருபால் மாணவ செல்வங்களே, அலுவலக பணியாளர்களே, இன்னும் இந்த விழா சிறப்பாக நடைபெற தொழில்நுட்ப உதவியை நல்கி கொண்டிருக்கிற பெருமக்களே, ஒட்டுமொத்தமாக அத்தனை பேருக்கும் என் மாலை வணக்கங்களை சொல்லி, பொதுவாக மாணவர்கள் மத்தியில் நான் கேள்வி கேட்கறதில்ல,
அப்படியே கேட்டாலும் நானே பதில் சொல்வேன். ஆனா ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு கேட்டா, பொதுவா 12 தமிழ் மாதங்கள்ல மரியாதையான மாதம் அப்படின்னு நான் நினைக்கிறது எதுன்னு கேட்டா இந்த தை மாதம் தான். ஏன் இந்த மாதம் தை மாதம் மரியாதையான மாதம்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏதோ யோசிப்பீங்க. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஏன் மாதங்களில் மரியாதையான மாதம் தை மாதம் தெரியுமா? எல்லாரும் குளிருக்கு அப்படி கைகட்டி மரியாதையா உட்கார்ந்துருப்போம். ஆனால் இன்றைக்கு BA வித்யாபவன் பள்ளியினுடைய வெள்ளி விழா ஒரு மாற்றத்தை நடத்தி இருக்கிறது. கை கட்டி அமர்ந்திருக்கிற இந்த நாளை கை தட்டி அமர்ந்திருக்கிற நாளாக மாற்றி இருக்கிறார்கள். அப்படின்னா அதுதான் பெருமை. கால் நூற்றாண்டை கடந்து கல்வி சேவை செய்து வரக்கூடிய இந்த கலை ஆலயம், கல்வி ஆலயம், கலை கோவில், கல்வி கோவில் பொன்விழா கடந்து நூற்றாண்டு கடந்து பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு இந்த மண்ணில் வாழ்வாங்கு சிறந்த கல்வி சேவையை தலைமுறை தலைமுறையாக தொடர வேண்டும் என்று முதலில் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நல்ல விஷயம். இதுல என்ன அப்படின்னா, இன்றைக்கு மாணவர்களுக்காக எத்தனையோ மேடைகளில் பேசி இருந்தாலும் குழந்தைகள் மத்தியிலே குழந்தைகளுக்காக பேசுவதை விட ஒரு பேச்சாளருக்கு சிறந்த மகிழ்ச்சி கிடையாது. என்ன நிறைய அறிமுகப்படுத்தினாங்க. இந்த இதுக்கெல்லாம் போயிருக்காங்க, இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க, இத்தனை விருதுகள்லான்னு. உண்மையாகவே இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கிற ஆங்கிலமும் சரி தமிழும் சரி அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். மிகச் சிறப்பாக அதை செய்து வர ரொம்ப அழகா செஞ்சுட்டு வராங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இதுவரைக்கும் ஒரு 21 அயல் நாடுகளுக்கு செல்லுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சீன தேசத்திற்கு பயணப்படுகிற வாய்ப்பும் கிடைத்தது. அங்க போன உடனே நான் கேட்டேன், ஒரு முறை நடந்த சம்பவத்தை சொல்றேன். இது நாம் எவ்வளவு பெருமைப்படலாம்ங்கிறதுக்காக இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இந்த வெள்ளி விழா மேடையில் இங்க இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிக்கு என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்ப கூட்டிட்டு போனாங்க. அங்க இருக்கக்கூடிய வகுப்பறைக்கு போய் பார்த்தேன். அந்த வகுப்பறைக்கு மேல நம்ம கிளாஸ் ரூம்ல எல்லாம் பிளாக் போர்டு இருக்கும் இல்லையா, கரும்பலகை இருக்கு இல்லையா, அது மாதிரி சீனாவினுடைய தொடக்க பள்ளி வகுப்பறையின் கரும்பலகைக்கு மேலே ஒரு 4 வரிகள் எழுதப்பட்டிருந்தன. அது என்ன அந்த 4 வரிகள் தெரியுமா? அது எனக்கு சீன மொழி தெரியாது, ஆனா சைனீஸ்ல எழுதி போட்டிருக்காங்க. உடனே சீன மொழியும் தமிழ் மொழியும் தெரிந்த ஒரு நண்பரை கேட்டு இதுக்கு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே வியப்பில் ஆழ்ந்து போனேன். அப்படி என்ன அந்த 4 வரி அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு BA வித்யாபவன் பள்ளி வெள்ளி விழா மேடையில் அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். சீன தேசத்தின் தொடக்க பள்ளியின் கரும்பலகைக்கு மேலே எழுதப்பட்ட அந்த ஞான வாசகத்தினுடைய தமிழாக்கம் என்ன தெரியுமா? கிடைத்த இந்த பிறவியில் நல்லவர்களாக, பெற்றோர் சொல் கீழ்ப்படிந்து நடப்பவர்களாக, ஒழுக்க மிகுந்த மாணவனாக, ஆசிரியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவனாக, தேசத்தை காவல் செய்பவனாக நீ வாழ்ந்தால் அடுத்த பிறவியிலாவது இந்திய பள்ளிகளில் மாணவனாக படிக்கிற வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் என்று சீன தேசத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. சீன தேசத்தில் எழுதப்பட்ட ஞான வாசகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் படிக்கிறக்கே இவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும்னா தமிழ்நாட்டில் BA வித்யாபவன் பள்ளியில படிக்கிறதுக்கு எவ்வளவு கொடுப்பனை பண்ணிருக்கணும்? ஒரு கைதட்டல் கொடுங்க. அதுதான் பெருமை. இப்படி சொல்லலாமா? எனக்கு தெரிஞ்சு நிறைய குழந்தைகள் சந்தோஷமா உட்கார்ந்துருக்கீங்க. அப்படி பரிசு வாங்கும் போது நாமும் இந்த மாதிரி பரிசு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட உட்கார்ந்துருந்தீங்க. நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. என்னுடைய முதல் பயணமே சார்கிட்ட கேட்டேன், சார் எப்படின்னு. சார் நல்லா நகைச்சுவையா சொல்லுங்க சார் அப்படின்னார். என் முதல் பயணத்திலே உங்களுக்கு சொல்றேன் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை. பொங்கல் விழாவுக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்னால் செஷல்ஸ் அப்படிங்கிற ஒரு தீர்வுக்கு நான் போனேன். அந்த தீவு கூட்டத்தில் எடுத்தோன்னா ஒரே ஃப்ளைட்டில் போக முடியாது. இங்கேருந்து துபாயிலிருந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு விமானம் டிரான்சிட் ஆகி தான் போக முடியும். அப்படி போகலாம் அப்படிங்கும்போது துபாய் விமான நிலையம் 2 மணி நேரம் இருக்கு அடுத்த விமானத்தை பிடிக்கிறதுக்கு. சரி 2 மணி நேரம் ஏன் காத்திருக்கணுமே அப்படின்ட்டு முன்னாடி பார்த்தா சரி கொஞ்சம் போவோம். நம்ம நகைச்சுவை கலைஞர் வடிவேல்லாம் சொல்லியிருக்காருல்ல, துபாய்னா துபாய் அப்படி இருக்கும் அப்படி சொல்லியிருக்காருல்ல. ஆனால் அப்படி போய் பார்ப்போமே, சுற்றி பார்க்கலாம்னு நான் சுற்றி பார்த்துட்டே வரேன், வியந்து பார்த்துட்டு வரேன். அந்த நேரத்தில் எங்கோ பார்த்துட்டு ஒரு சீனாக்காரர் வந்தார். கையில் இந்த மாதிரி பெரிய ஸ்பீக்கர் மாதிரி ஒரு பெட்டியை இழுத்துட்டு வந்தார்.
இழுத்துட்டு வந்தவர் எங்கேயோ பார்த்துட்டு வர்றாரு, நான் அங்கே பார்த்துட்டு போகிறேன். அந்த பெட்டியை லேசாக என் காலில் இடிச்சிட்டார். அடே அப்படின்ட்டேன் கோவத்தில். அவன் என்ன பார்த்து ஷாங்காய் அப்படின்னா. ஷாங்காயா, நமக்கு என்னடா தெரியும்ட்டு ஓ பேரையும் ஊரையும் கேட்கிறாருன்னு நினைச்சிட்டு பெருந்துறை ரவிக்குமார் பா அப்படின்னு. அவனுக்கு விளங்கல. ஷாங்காய் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓ சரியா காது கேட்கல போலன்னு பெருந்துறை ரவிக்குமார் பான்னு. மறுபடியும் அவன் உச்சஸ்தாயில சொல்றான் ஷாங்காய் அப்படின்னா. எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சுப்பா. அவன் ஆள் பார்க்கறதுக்கு 7ஆம் அறிவு படத்துல வர டாங்கிலி மாதிரியே இருக்கான். நம்மள ஏதாவது அவன் உத்து பார்த்து நாம ஏதாவது குட்டிக்கரணை போட்டுட்டு இருந்தோம்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறதுன்ட்டு பெருந்துறை ரவிக்குமாருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டேன். அப்புறம் அவரும் போயிட்டாரு, நானும் வந்துட்டேன். என்னை அழைச்சிட்டு போன வந்தவர் கூப்பிட்டாரு. நான் இங்கே போயிட்டு வரக்குள்ள என்ன சார் பிரச்சனைன்னார். சார் காலில் இடிச்சுட்டான், ஷாங்காய் ஷாங்காய்ங்கிறான். நான் ஊரையும் பேரையும் சொன்னேன். அவர் தலைதலையாக அடிச்சுக்கிட்டார். ஷாங்காய்ங்கிறது சீன மொழியில ஒரு மரியாதையான சொல். இப்ப நம்ம ஊர்ல வணக்கம்னு சொல்ற மாதிரி அவனுக்கு பதிலுக்கு நீங்க ஷாங்காய் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு பெருந்துறை ரவிக்குமார்னா சொல்றதுன்னா கொஞ்சம் அவமானமா போயிடுச்சு. ஒரு மேலை நாட்டுல நாம போய் அவமானப்படுறதா விடக்கூடாதுன்னு எங்கிருந்தாவது கண்டுபிடிச்சிருவோம் அந்த சீனாக்காரன்னு கண்டுபிடிச்சு கூட்டியாந்து அந்த பெட்டியெல்லாம் நானே தள்ளி வச்சுட்டு அவர் முன்னாடி நின்று குடிஞ்சு ஷாங்காய் அப்படின்னு பாருங்க. அந்த மனுஷன் சொன்னான் பாருங்க, பெருந்துறை ரவிக்குமார் அப்படின்ட்டு போயிட்டான். அப்பதாங்கன்னு நான் ஒண்ணு தெரிஞ்ச என்ன தெரியுமா, உலகத்தில் எந்த ஒரு மொழியையும் உச்சரிக்க தெரியாத ஒரு உதட்டினை கூட ஒரு மொழியால் உச்சரிக்க வைக்க முடியும் என்றால் அன்னை தமிழால் உச்சரிக்க வைக்க முடியும் என்பதை அந்த இடத்துல போய் தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். நாட்டில் என்ன எனக்கு நிறைய சொன்னாங்க. பள்ளியினுடைய பெருமைகள், முதலமைச்சர்களோடு படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பள்ளியில் தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிறதுங்கிறத மரியாதைக்குரிய தலைவர் ஐயா அவர்களினுடைய அறையிலிருந்து பார்க்கிற போது எனக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் என்ன விஷயம், இங்க நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்காக ஒரு விஷயம் நான் சொல்லவே சொல்றேன். என்ன தெரியுமா, குழந்தைகள் வளர்ப்பதில் பெற்றோர்களினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, எந்த ஒரு விஷயத்திலும் பாருங்க, நான் அடிக்கடி குழந்தைகளுக்கு சொல்றது மாதிரியே பெற்றவங்களுக்கும் சொல்ற ஒரு விஷயம், ஒரு வீட்டில் ஒரு சின்னதா ஒரு தாய் தகப்பனுக்கு இடையே ஒரு ஊடல், அதை ஏன் சண்டைன்னு சொல்லணும். அப்படி ஊடல்னு சொல்லுகிற போது அம்மா அப்பா லேசா அப்படி பேசிக்கிறாங்க. பேசிக்கும் போது ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை தெரியுமா, திடீர்னு அந்த அம்மா ஒரு கோபத்தில் அவரை திட்டாங்க, பேய் அப்படின்ட்டாங்க. உடனே அவரு கோபத்தில் பிசாசு அப்படின்ட்டாங்க. பையன் பக்கத்துல இருந்து இதை பார்த்தான். அம்மா நான் யாருமான்னா, நீ சும்மா குட்டிச்சாத்தான்னாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, சண்டை அமைதியாச்சு. அம்மாட்ட போய் கேட்டான், அம்மா பேய்னா என்னம்மா, பிசாசுனா என்னம்மா? அடுத்த வார்த்தை வந்துருச்சு, தண்டம் முண்டம். தண்டம்னா என்னம்மா, முண்டம்னா என்னம்மா? அம்மா பொறுமையா சொன்னா, கோபத்தில் சொல்லிட்டாங்க, பேய் உங்க அப்பா தான் பேய், பிசாசு நான் தான் பிசாசு, நம்ம வீட்டுக்கு வர உங்க அப்பாவோட சொந்தக்காரங்க பூரா தண்டம், இந்த நம்ம வீட்டில் இருக்கு பாரு சேரு சோபா அதெல்லாம் முண்டம். ஒரு வாரம் ஆச்சுடா தம்பி, அவங்க அப்பாவோட அண்ணன், அதாவது இந்த பயலோட பெரியப்பா வந்தார் வீட்டுக்கு. எங்கடா அப்பா எங்கடா அம்மானார். ஒரே வார்த்தையில் முடிச்சான், பேய் ஆபீஸ் போயிருக்கு, பிசாசு குளிக்க போயிருக்கு, தண்டமே வா முண்டத்தில் உட்காருன்னா. இனி ஒரு ஜென்மம் உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு ஓடிட்டார். தயவு செய்து மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னா, இது விதையாக தொடங்கியது இன்றைக்கு விருட்சமாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமாமா, இப்ப இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள்ட்ட, ஏன் இங்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஆசிரியர்கள்ட்ட நான் கேட்கிறேன், இங்க மாணவர்கள் மத்தியிலேயே என்ன தெரியுமா, ஒரு ஆப்பிள் பழம் எல்லாருமே சாப்பிடுவோம். இந்த ஆப்பிள் பழத்துல, ஒரு ஆப்பிள் பழத்துல எத்தனை விதைகள் இருக்குன்னு உங்களால கோடிட்டு காட்ட முடியுமா? ஒரு ஆப்பிள்ல எத்தனை விதை இருக்கு? How many seeds in one apple? எத்தனை? அவங்க சொல்றோம் 7ங்கறாங்க 8ங்கறாங்க. சரி இருக்கட்டும், இன்றைக்கு அறிவியலினுடைய நுட்பம் விதைகள் இல்லாத ஆப்பிளே வந்துருச்சு இல்லையா? அப்ப ஒரு ஆப்பிளுக்குள்ள 8 விதைகள் இருக்கு அப்படின்னு சொல்ல முடிகிற நம்மால், இப்பதான் விஷயத்துக்கே நான் வரேன், ஒரு விதைக்குள் எத்தனை ஆப்பிள்கள் இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஒரு விதையை இந்த மண்ணிலே ஊன்றி
அந்த மண்ணுக்கு நீர் பாய்ச்சி அது குருத்து விட்டு செடியாகி மரமாகி காய்க்கின்ற கனிகின்ற ஆப்பிள் கனிகளின் எண்ணிக்கையை உங்களால எண்ணி பார்க்க முடியுமா? இப்ப சொல்லட்டுமா? நீங்க இங்க நம்ம வித்யாபவன் பள்ளியில படிக்கக்கூடிய நீங்க ஆப்பிளுக்குள் அடைபட்டு இருக்கிற விதைகள் இல்லை, விதைகளுக்குள் அடைபட்டு இருக்கிற ஆப்பிள்கள் என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. எத்தனை திறமை உங்களுக்குள் ஒளிந்திருக்கிறதுங்கிறத மறந்துடாதீங்க. சரியா? இதை விட எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா, ரொம்ப அழகா அவங்க சொல்லுகிற போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. தயவு செய்து உங்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், எதற்கும் தயங்காதீங்க. பி போல்ட், டோன்ட் பி a coward. விவேகானந்தர் சொன்ன வார்த்தை. எதற்கும் தயங்காதீர்கள். ஏன்னா தயங்கியவர்கள் வென்றதில்லை, வென்றவர்கள் யாரும் தயங்கியதில்லை என்பதுதான் உண்மை. ஜெயிக்கணும் நினைச்சிட்டியா, தயங்கவே தயங்காது. ஒரு சின்ன தயக்கம். நீங்கள் கேட்ட செய்தி, நிலவில் முதல்ல கால் வைத்தவர் யாரு? நமக்கு எல்லாரும் கேட்டா உடனே சொல்லுவான் நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆனா உண்மையான வரலாறு அதுவா? உண்மையான வரலாறு அதுவா? இல்லை. நீங்கள் தேடி பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு. மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறது எல்லாம் மாத்திட்டான். இன்னைக்கு மாதா பிதா கூகுள் தெய்வம்ங்கிறான். குரு இருக்க வேண்டிய இடத்துல கூகுளை கொண்டு வந்து வச்சிருக்கான். எது தேடினாலும் கிடைக்கும் சார் அப்படிங்கிறான். யோசிச்சு பாருங்க. அந்த கூகுள் ஆண்டவர்கிட்ட கூட கேட்டு பாருங்க, இதற்கு விடை கிடைக்கலாம். ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் 1000 கூகுள் தேடுபொறிகளில் சர்ச் என்ஜின்ல தேடினாலும் எந்த குழந்தைக்கு எது தேவை என்று சொல்லித் தருகிற ஆற்றல் எந்த கூகுளுக்கும் இல்லை, உங்கள் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதுங்கிறத மறந்துடாதீங்க. இந்த குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அந்த குழந்தை எப்படி மதிப்பெண் வாங்க வைக்கணும், இந்த குழந்தையை எப்படி மதிப்பெண் வாங்க வைக்க முடியும்னு ஒரு ஆசிரியருக்குத்தான் தெரியும். நான் சொல்றேன், என்னை அறிமுகப்படுத்துகிற போது மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களும் என்னை அறிமுகப்படுத்தியவங்களும் சொன்னாங்க, நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறார்னு. ஒன்று சொல்லட்டுமா? நான் ஒரு நல்லாசிரியர் இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது, இங்கு இருக்கிற எல்லோருமே நல்லாசிரியர்களாகவே இருக்கிறார்கள். அப்படின்னா அதுதான் இந்த பள்ளிக்கு கிடைத்திருக்கிற பெருமை. இந்த பள்ளிக்கு கிடைத்திருக்கிற பெருமை. நிலவில கால் வைக்க வேண்டிய வாய்ப்பு யாருக்கு கிடைத்தது தெரியுமா? உங்களுக்கு தெரியும். நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட போனவர் தான். கூட போனவர் கோ பைலட். ஆனா முதன்மையான பைலட் யார் தெரியுமாடா? எட்வின் ஆல்ட்ரின்கிறவர். அவர் தான் பிரைமரி பைலட். அந்த ஸ்பேஸ் ஷிப்ல நிலவுல இறங்கிடுச்சு. இறங்கின உடனே பூமியில இருந்து கமாண்ட் பாஸ் பண்றாங்க, ஆல்ட்ரின் யூ கம் ஃபர்ஸ்ட், நீங்க முதல்ல வாங்க. டோர் திறக்குது. இவர் கால் எடுத்து வைக்கணும். ஆனா ஆல்ட்ரினுக்கு பயம். ஏன் தெரியுமா? காலை எடுத்து கீழே வைக்கும் போது அது வரைக்கும் நிலாவில் யாரும் கால் வச்சது இல்லை. உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. நிலவில் முதலாக ஒரு மனிதன் தன் காலடியை பதிக்க போகிறான் அப்படின்னு. ஆனா காலடி எடுத்து வைக்க வேண்டிய எட்வின் ஆல்ட்ரினுக்கு மனசெல்லாம் ஒரு தயக்கம். மனசெல்லாம் ஒரு தயக்கம். என்ன தயக்கம் தெரியுமா? ஐயோ இது புதைகுழி மாதிரி இருக்குமோ, கொலன்னு இழுத்துட்டு போயிருமோ, தண்ணியா இருக்குமோ, வெந்நீரா இருக்குமோ, ஐயோ உள்ள போனா ஏதாவது ஆயிடுமோ, பயம். ஆல்ட்ரின் கம். கீழ இருந்து செகண்ட் கமாண்ட் பாஸ் பண்றாங்க. தயங்குகிறார், தடுமாறுகிறார். செய்தி மூன்றாவது முறை ஒரு அறிவிப்பு வருதுடா கீழ இருந்து, ஆய்வு மையத்திலிருந்து. ஆல்ட்ரின், திஸ் இஸ் யுவர் ஃபைனல் காலிங். இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இறுதி அழைப்பு. இறங்குங்கள், வெளியில வாங்க அப்படிங்கிறாங்க. மனுஷன் வரல. ஆத்தாடி, வீட்டிலே சோத்தை தின்ட்டு நிம்மதியா இருந்துக்கலாம், இது எதுக்கு தேவையில்லாத பொல்லாப்பு? இந்த அறிவிப்பு வந்த அடுத்த நொடி அவர் தயங்கினார்மா. ஆனா அடுத்த அறிவிப்பு வருது, then go pilot, you go move அப்படின்னார். நீங்க போலாம் அப்படின்னு சொன்ன உடனே எந்த விதமான அச்சமும் இல்லாமல், எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல காலை வைக்கிறாரு. உலகமே அவரை இன்றைக்கும் கொண்டாடுகிறது அப்படின்னு சொன்னா மறந்துடாதீங்க. தயங்கிய எட்வின் ஆல்ட்ரினுடைய பெயர் வரலாற்று புத்தகத்தில் இல்லை அன்பு குழந்தைகளே. ஆனால் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் தைரியத்தோடு காலெடுத்து முன்வைத்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய பெயரைத்தான் இன்றைக்கும் நாம் பாடமாகவே படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், வருங்காலத்தில் நீங்கள் பாடம் படிப்பவர் அல்ல, பாடமாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னால் மறந்து விடாதீர்கள், தயக்க உணர்வை தூக்கி எறியுங்கள். தயக்க உணர்வை தூக்கி எறியுங்கள். நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி. இன்னொன்னு என்ன தெரியுமா? நம்முடைய தலைவர் அவர்களினுடைய அறைக்கு வந்தபோது எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் சுத்தி பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு அங்க பிடிச்சது
நான் மனதார நேசிக்கக்கூடிய, இந்தியாவுக்கு எத்தனையோ குடியரசுத் தலைவர்கள் வந்திருக்கலாம், ஆனா ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு எவர் கிரீன். யார் அவரு? டாக்டர் ஏபிஜே. அவருடைய புகைப்படத்தை நான் பார்த்தேன். ஏன்னா என் வாழ்நாளில் எத்தனையோ புனித ஸ்தலங்களுக்கு போயிருந்தாலும் டாக்டர் கலாம் அவர்களை சந்தித்த அந்த நாளை மட்டும்தான் இன்றைக்கும் என் மனதில் புனிதத்திற்குரிய நாளாக நான் கருதுகிறேன். ஒரு எளிய தமிழாசிரியராக இருந்த என்னை அழைத்து அரை மணி நேரம் கொடுத்து உரையாடுகிற வாய்ப்பு எனக்கு ராஷ்டிரபதி பவன்ல எனக்கு கிடைச்சது. இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு குழந்தையை போல அவர் நடந்து கொண்ட விதம், ஒரு தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி அவ்வளவு அழகா தமிழ் பேசுறார். எங்கிட்ட என்னன்னா, டெல்லி தமிழ் சங்கத்தில் உரையாடி விட்டு அமர்கிற போது முன்வரிசையில் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் பேசி முடிச்சுட்டு உட்கார்றேன். அருகில் இருக்கிறவர் வந்தார், அவங்க பாதுகாவலர். சார், பிரசிடென்ட் உங்களை கூப்பிடுறார். பிரசிடென்ட் இங்கே தானே இருக்காரு. பிரசிடென்ட் இல்லை சார், இந்திய தேசத்துக்கே பிரசிடென்ட் அவர் கூப்பிடுறார். ஒரு நடுக்கத்தோடவே போனேன். தோல்ல தட்டி கொடுத்துட்டு, நல்லா பேசுனீங்க, நீங்க தமிழாசிரியரா அப்படின்னார். ஆமா சார். ஆமாங்க ஐயா. ஓ, அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னார். கேளுங்க. உங்களுக்கு சாதி பிடிக்குமா அப்படின்னு கேட்டார். என்னடா இது ஒரு வில்லங்கமான ஒரு கேள்வியை கேட்கிறாரு நினைச்சு, ஐயா இல்லைங்க அதுல அப்படி இப்படின்னு. எனக்கு பிடிக்குமே அப்படின்னாரு. இப்ப நான் என்ன சொல்றது? சரிங்க ஐயா, அருமைங்க, குட் அப்படிங்கிறதா? உடனே ஐயா அப்படின்னேன். இப்ப என்னுடைய பேர் என்ன அப்படின்னார். நான் தடுமாறுறதை பார்த்துட்டு, உங்க பேரு அபுல் பக்கீர் ஜைனுலாபுத்தீன் அப்துல் கலாம்னு 5ஆம் கிளாஸ் குழந்தை மாதிரி சொன்னேன். இல்ல சுருக்கமா என்னை எப்படி சொல்லுவாங்க? அப்துல் கலாம்னு சொல்லுவாங்க. இன்னும் சுருக்கமா என்னை எப்படி சொல்லுவாங்கன்னார். கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட ஜாதியை சேர்த்துக்குங்க அப்படின்னார். எனக்கு ஐயா உங்க ஜாதி என்னன்னு தெரியாது என்ன. சிரிச்சுக்கிட்டு அவரே சொன்னாரு, சிரிச்சுக்கிட்டு, சாதினா சாதி இல்லையா, சாதிங்கிற சொல்ல எல்லாரும் பேருக்கு பின்னால சேர்த்துவாங்களா, நீங்க என் பேருக்கு முன்னால சேர்த்து பாருங்கன்னாரு. சாதி கூட்டல் கலாம், சாதி கூட்டல் கலாம், சாதிக்கலாம் சாதிக்கலாம் சாதிக்கலாம், என்னை போல் மற்றவர்கள் வாழ்ந்தால் சாதிக்கலாம். இதை சொன்ன அந்த விஞ்ஞான மூளைக்குள் இருந்த தமிழ் அறிவை கண்ணு என்று வியக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. இதுல என்னன்னா, நம்ம அந்த கொஞ்ச நேரம் மின் விளக்கு எரியல, எல்லாரும் அப்படியே பார்த்தீங்க என்னாச்சோ அப்படின்னு. ஒரு சின்ன தோல்வியை, ஒரு சின்ன பின்னடைவை ஏற்கிற மனநிலை இன்றைக்கு பலரிடத்தில் இல்லை. டாக்டர் கலாம் வெற்றியாளர் என்பது மட்டும்தானே நமக்கு தெரியும். ஆனால் டாக்டர் கலாமும் ஒரு நாள் தோற்றிருக்கிறார் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் அவர் எழுதிய அக்னி சிறகுகளை வாசித்து பாருங்கள். அக்னி சிறகினை வாசித்து பாருங்கள். என்ன தெரியுமா, அவர் முதல்ல ஆசைப்பட்ட வேலை என்ன தெரியுமா? விமானப்படையில சேரணும், விமானப்படையில பைலட் ஆகணும். அதான் அவர் ஆசைப்பட்டது. இன்டர்வியூக்கு போறாரு தங்கம், இன்டர்வியூக்கு போறாரு, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாரு. பட் பிசிக்கல் ஃபிட்னஸ் ஒத்து வரல. சோ ரிஜெக்டட். மறந்துடாதீங்க, இந்திய விமானப்படையிலே விமானி எனும் பணிக்கு விண்ணப்பித்து நேர்காணல் செய்து இன்டர்வியூக்கு போன டாக்டர் கலாம் ரிஜெக்ட் செய்யப்பட்டார், தோற்று போனார். ஆனா தோற்று போனார் அப்படியே முடங்கிட்டாரா? இல்ல, தனக்கு எந்த வாய்ப்பு கிடைத்ததோ கிடைத்த வாய்ப்பில் தான் யார் என்பதை அப்படி முடிவு பண்ணார். கிடைச்ச வாய்ப்புல தான் யாருங்கிறத வெளிப்படுத்தினாரு. காலம் அவருக்கு பரிசளித்தது என்ன தெரியுமா? எந்த விமானப்படையில அவர் நிராகரிக்கப்பட்டாரோ இந்த தேசம் அவருக்கு குடியரசுத் தலைவர் என்கிற பதவியை வகித்து கொடுத்தது. இதுல என்ன தெரியுமாடா? குடியரசுத் தலைவர் தான் முப்படைகளின் தலைவர். யாருக்கு? தரைப்படை, கப்பற்படை, விமானப்படைங்கிற 3 படைகளுக்கும் தலைவர் யார் தெரியுமா? குடியரசுத் தலைவர். எந்த விமானப்படையால் நிராகரிக்கப்பட்டாரோ அந்த படைக்குட்பட்டு முப்படைக்கும் தலைவர் என்கிற பொறுப்பை காலம் அவர் கைகளில் பரிசாக கொடுத்ததுன்னா என்ன அர்த்தம்? எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதில் ஒரு பின்னடைவு வந்தால் இயற்கை, காலம் ஏதோ ஒன்றை நமக்கு தருவதற்காக ஒளித்து வைத்திருக்கிறதுங்கிறத தயவு செய்து மறந்துடாதீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இங்கு பயின்ற ஒரு பெண் பிள்ளை ஐபிஎஸ் அதிகாரியாக கேரள மாநிலத்தில் பணியாற்றுவதாக ஆண்டறிக்கையிலே வாசித்தார்கள். அவ்வளவு மகிழ்ந்து போன. என்ன தெரியுமா? இவர்கள் ஏதோ
பணியாளர்களை உருவாக்கக்கூடிய பள்ளியில் இல்ல, இந்த தேசத்தின் காவலர்களையே உருவாக்குகிற இடத்துல இந்த பள்ளி இருக்கிறது அப்படின்னு சொன்னா மறந்துடாதீங்க. இங்க கைதட்டக்கூடிய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நீங்க எத்தனை பேர் மாறலாம், எத்தனை பேருக்கான மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா, இங்க நிறைய பேர் முன் வரிசையில் உட்கார்ந்துருக்காங்க. இங்க நிறைய பேர் நிர்வாகத்தை சார்ந்த பெருமக்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. இப்ப யாரு உங்க ஆசிரியர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? கைதட்டவே மாட்டேங்கிறீங்க ஆசிரியர்களுக்காக. சத்தம் பத்தல. என்னப்பா ஆசிரியர்களுக்கு இவ்வளவுதானா? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ரெண்டு பேருக்கு என்ன கைதட்டல் கட்ட முடியுமோ கட்டுவோம். பெற்றோர்கள் ஆசிரியர். இதுல என்ன, இதுல பெற்றோர்கள் உயர்ந்தவர்களா ஆசிரியர்கள் உயர்ந்தவர்களா? நான் பட்டிமன்றம் நடத்த வரல. ஆனா ஒன்னு சொல்றேன், பெற்றோர் ஒரு கண் என்றால் ஆசிரியர் இன்னொரு கண். பெற்றோர் ஒரு கண் என்றால் ஆசிரியர் ஒரு கண். நாங்கள்லாம் பிள்ளைகளா இருக்கும்போது என் வயது ஒத்த அவங்களுக்கு தெரியும், பெற்றோர்களுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும். குழந்தைகளை கொண்டு போய் ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்கிற போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? கண்ணை மட்டும் விட்டுருங்க வாத்தியாரே, கண்ணை மட்டும் விட்டுருங்க, உரிச்சிருங்க. ஆசிரியர் என்ன கசாப்பு கடையா வச்சிருக்காரு? கண்ணை மட்டும் விட்டுருங்க, உரிச்சிருங்க அப்படின்னா ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை ஒரு ஆசிரியர் இடத்திலே ஒப்படைக்கின்ற போது கண்ணை விட்டுருங்க, உரிச்சிருங்க அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என் மகனை, என் மகளை உங்களிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன், அவர்களுடைய அறிவு கண்களை திறந்து வைத்துவிட்டு அறியாமை என்கிற தோலை உரித்து விடுங்கள் என்பதைத்தான் சூசகமாக ஒவ்வொரு பெத்தவங்களும் ஆசிரியர்கிட்ட சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல இன்னொரு நுட்பம் இருக்கு அன்பு. என்ன தெரியுமா? பெற்றோர்களா ஆசிரியர்களானா, இந்த உலகத்திற்கு உங்களை பெற்றுக் கொடுத்தவர்கள் பெற்றோர்கள். இந்த உலகத்திற்கு உங்களை பெற்றுக் கொடுத்தவர்கள் பெற்றோர்கள். உலகத்தையே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் தான் உங்கள் ஆசிரியர்கள்ங்கிறத மறந்துடாது. யோசிச்சு பாருங்க. நீங்க பரிசு வாங்க வருகிற போது நான் அங்கிருந்து பார்த்துட்டே வரேன், கைதட்டல் அப்படியே அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கு, இங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆசிரியர்கள் ஓங்கி ஓங்கி தட்டுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவங்க பரிசு வாங்கல, ஆனால் தன்னிடத்திலே படித்த பிள்ளை மேடை ஏறி பரிசு வாங்குவதை தானே பெற்ற பெருமையாக கருதுகிறார்கள். பாருங்கள், அதை விட ஒரு ஆசிரியருக்கு எந்த நோபல் பரிசும் தேவையில்லை, எந்த நோபல் பரிசும் தேவையில்லை. நீங்க யோசிங்க, எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் அன்பிற்குரியவர்களே. டாக்டர் கலாம் முதன்முறையாக இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க. பதவியேற்பு விழா அவருக்கு நடக்குது. அதுல முன் வரிசையில் அமர்ந்தவர்கள் யாரு தெரியுமா? இந்தியாவினுடைய பெரும் பணக்காரர்கள் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்தியாவினுடைய பெரும் பணக்காரர்கள் அல்ல, இந்திய தேசத்தினுடைய ஆளுமை மிக்க அரசியல்வாதிகள் அல்ல. அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனால் முன் வரிசையில் அமர்ந்தது யார் தெரியுமா? டாக்டர் கலாமினுடைய உறவினர்கள் அல்ல. பிறகு யார் கலந்துகிட்டாங்க தெரியுமா? டாக்டர் கலாம் குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கிற போது முன் வரிசையில், முதல் வரிசையில் அமர்ந்து கைதட்டி ரசித்து வாழ்த்திய பெருமக்கள் யாரு தெரியுமா? அவர் பள்ளியிலும் கல்லூரியிலும் பயின்ற போது அவருக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்கள் தான் முன்வரிசையிலே அமர்ந்திருந்தார்கள் அப்படின்னு சொன்னார். மேடை ஏறி பேசுகிற போது அவர் சொன்ன வார்த்தை, இந்த ஆசிரியர்கள் முன்வரிசையில் அமர்ந்திருப்பதால் தான் இன்றைக்கு நான் முதல் குடிமகன் என்கிற தகுதியை பெற்றிருக்கிறேன் ஒரு வார்த்தையை சொன்னார். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆசிரியர் எவ்வளவு பெருமைக்குரிய செயல்களை எல்லாம் செய்து வருகிறார் அப்படின்னு. இன்னொன்னு சொல்றேமா, இங்க பக்கத்துல தான் திண்டுக்கல், நம்ம கரூர் மாவட்டம்னா பக்கத்து மாவட்டம் தானே திண்டுக்கல் மாவட்டம். அங்க ஒரு விழாவுக்கு நான் போயிருந்தேன், அரிமாசங்க விழாவுக்கு. அதிலே ஒரு பெண் பிள்ளையை பார்த்து நான் வியந்து போனேன். தமிழ்நாடே அந்த பெண் பிள்ளையை வாழ்த்தியது, வரவேற்றது. 2 ஆண்டுகள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உலக சரித்திரத்தில், இந்திய சரித்திரத்தில், தமிழ்நாட்டு அரசு பொதுத் தேர்வு சரித்திரத்தில் அந்த பிள்ளை ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணா. என்ன, 600க்கு 600 மார்க் வாங்கினா ஒரு பெண் பிள்ளை. நீங்க யோசிச்சு பாருங்க. நானும் பையன்கள்கிட்ட கேட்பேன், எப்பா உங்களுக்கு நாங்க பாடம் நடத்துறோம், பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி தான் பாடம் நடத்துறோம், ஆனா பெண் பிள்ளைகள் வாங்குற அளவுக்கு நீங்க ஏன் வாங்கலன்னு. படான்னு எந்திரிச்சான் ஒருத்தன். என்ன சொன்னீங்கன்னா, நீ ஏப்பா வாங்க மாட்டேங்கிற, பெண் பிள்ளைகள் வாங்குறாங்களேன்னு. ஒரே வார்த்தை சொன்னா, கல்விக்கு கடவுள் யார் சார்? கல்விக்கு கடவுள் சரஸ்வதி பானே. சரஸ்வதி ஆனா பெண்ணான்னா?
சரஸ்வதி பெண் தான்ப்பா. பெண் தெய்வம் பெண்ணுக்கு தானே சார் மார்க் போடும், ஆண் தெய்வம் தானே சார் ஆணுக்கு மார்க் போடும்னா எப்படி எல்லாண்டாமா கிளம்புறீங்க? இதை விட இன்னொருத்தர் சொன்னா, நீங்க மார்க்குங்கிறீங்களே அதுக்கு தமிழ் என்னன்னா, டேய் மதிப்பெண் பாருங்க, பேர்லயே பெண்ணுன்னு தான் இருக்கு, மதி ஆணுன்னு மாத்துங்க நாங்களும் வாங்குறோம்ங்கிறான். வித்தியாசமா சொல்றான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இங்க தேர்வு எழுதக்கூடியவங்க, நீங்க முதல் வகுப்பா இருக்கட்டும், 12ஆம் வகுப்பா இருக்கட்டும், 10ஆம் வகுப்பா இருக்கட்டும், ஒன்னு சொல்லட்டுமா, குறிப்பா 10th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இந்த சொல்ற வார்த்தையை மறந்துடாம மனதின் ஓரத்துல ஆழமா பறிச்சு வச்சுக்கோ. என்ன தெரியுமா, தேர்வு எழுத குனிறீங்கல்ல, எவ்வளவு நேரம் தேர்வு எழுதுறோம்? 3 மணி நேரம் எழுதுறோமா? இந்த 3 மணி நேரம் நீங்கள் குனிந்து தலை குனிந்து எழுதுகிற போது எத்தனையோ சங்கடங்கள் வரும். சே, எத்தனை எக்ஸாம் எழுதுறது, எத்தனை தடவை படிக்கிறது, படிச்சதையே எத்தனை முறை எழுதுறதுன்னு மனசுல சோர்வு வரும். அப்படி சோர்வு வருகிற போதெல்லாம் ஒரு தீப்பொறி மாதிரி உன் மனசுல இந்த வார்த்தை நினைவுக்கு வந்ததுன்னா சோர்வுகள் எல்லாம் காணாம போயிடும். அப்படி வர வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? சோர்வு வருகிற போது, தேர்வு எழுதுகிற போது, ஐயோ அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கிறமே, ஒரே இதா இருக்கு சார், ரிப்பீட் எக்ஸாம் ரிவிஷன், படிக்கிறது ரிப்பீட் எக்ஸாம் ரிப்பீட், அப்படி யோசிக்கிறீங்களா? அப்ப இத ஞாபகத்துல வை. என்ன வார்த்தை தெரியுமா? இன்று நான் தலை குனிந்து படித்தால் நாளை என் தலைமுறையே தலை நிமிரும் என்கிற நம்பிக்கையோட படி. நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க எத்தனையோ பெற்றோர்கள் உங்களை முன்னாடி உட்கார வச்சுட்டு அவங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் பின்னால் இருந்தாலும் பரவாயில்ல, தாம் பிள்ளைங்க முன்னால இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள். யோசிச்சு பாருங்க, சாதாரண விஷயமாமா. நான் பார்த்து வியந்து போயிருக்கேன். இந்த நந்தினிக்கு ஒரு பாராட்டு விழா வச்சாங்க, அந்த மேடையில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பேசுகிற போது அந்த பிள்ளைய பாராட்டிட்டு, இன்னைக்கு பிஹெச்டி கல்லூரியில் அந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன தெரியுமாம்மா, 600க்கு 600. உங்க அப்பா என்னம்மா அப்படின்னு கேட்டேன். என் அன்பிற்குரிய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் கூட அந்த பிள்ளைக்கு ஒரு தங்க பேனாவை பரிசாக வழங்கினார்கள். என்னன்னா, அந்த பிள்ளையினுடைய வீட்டை பார்த்தா ரொம்ப குறுகலான வீடுங்க, ஏழ்மையான குடும்பம். அவங்க அப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழிலாளி, கூலி தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி, அவ்வளவுதான். அந்த பிள்ளைக்காக ஒரு கவிஞன் எழுதுனா, அப்பா அப்பா சுமைகளை சுமக்கிறார், அவர் பெற்ற மகளோ மதிப்பெண்களையே சுமக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதினார். அப்படின்னா தயவு செய்து மறந்துடாதீங்க, நம்முடைய கவனம் எதில் இருக்க வேண்டும் என்பதை தயவு செய்து கவனமா பாருங்க. புரியுதா நான் சொல்றது? ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா மேதகு கவிஞர் ஒருத்தர் எழுதினார், ரொம்ப அழகா, மேத்தா. என்ன தெரியுமா? வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கை முழுவதும் ஏங்கினேன்னாரு. தேர்வுகள்ங்கிறது, பள்ளி வகுப்புகள்ங்கிறது நமக்கு வரம் கொடுக்கக்கூடிய தேவதைகள் மாதிரி அப்படின்னு மறந்துடாதீங்க. சாதிப்பதற்கு வறுமையோ இயலாமையோ ஒரு தடை அல்லங்கிறத மனசுல வச்சுன்னா உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து விட முடியாதுங்கிறத மறந்துடாதீங்க. இப்ப நான் சொல்றேன், இப்ப நீங்க 12th முடிப்பீங்க, காலேஜ் போவீங்க, கல்லூரி போய் ஒரு டிகிரி வாங்குவீங்க. அது பிஇஆ இருக்கலாம், எம்பிபிஎஸ்ஆ இருக்கலாம், ஆர்ட்ஸா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். எங்க அந்த டிகிரியை போடுவீங்க? பேருக்கு முன்னாலேயா பேருக்கு பின்னாலேயா? பேருக்கு பின்னால. இன்ஷியல், அப்பா அம்மாவினுடைய பெயரின் முதல் எழுத்தை எங்க போடுவீங்க? பேருக்கு முன்னால. வாங்குற டிகிரி பேருக்கு பின்னால, வாங்குற டிகிரி பேருக்கு பின்னால. ஆனா அம்மா அப்பா பெயரினுடைய முன்னெழுத்து, முதல் எழுத்து பேருக்கு முன்னால. என்ன காரணம்? ஒரே காரணம் தான், பேருக்கு பின்னால் இத்தனை டிகிரி வாங்குவதற்கு பேருக்கு முன்னால் இருக்கிற இந்த எழுத்துகள் தானே தங்கள் உயிரை கரைத்து கொண்டன என்பது தானே உண்மை. யோசிச்சு பாருங்க, எந்த அப்பாவா சொல்லியிருக்காரா தனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு? எந்த தாயாவது சொல்லியிருக்காங்களா? ஒண்ணு தெரிஞ்சுங்கம்மா, அம்மா சமைக்கிற உணவை தயவு செய்து திட்டாம சாப்பிடுங்க. இன்னைக்கும் இட்லி அம்மான்னு சொல்லாதீங்க, இன்னைக்கும் அதே உப்மாவான்னு. இந்த உப்மாவை எல்லாம் எவமா கண்டுபிடிச்சான்னு கேட்காதீங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், ஏன் தெரியுமா? என் அன்பிற்குரிய இனிய சகோதரர் மறைந்த கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள் ஒரு கவிதை எழுதினார். தயவு செய்து அம்மா ஊட்டுகிற உணவை வீணாக்காமல் சாப்பிடுங்கள். ஏன் என்று கேட்டால், சில பேருக்கு உணவில்லை, சில பேருக்கு ஊட்டுவதற்கு தாயே இல்லைன்னார். நீங்க யோசிச்சு பாருங்க, சில பேருக்கு ஊட்டுவதற்கு தாயே இல்லைன்னாரு. இன்னைக்கும் அதே இட்லி அம்மா, இன்னைக்கும் அதே சாம்பார் அம்மா. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்துல அம்மா சமையலை விட நல்லா இருக்கிற சமையல் உணவு எது தெரியுமா? அது பிள்ளைகளை கேட்டா தெரியும்.
நண்பன் ஃப்ரெண்டு கொண்டு வந்து அவன் டப்பாவில் இருந்து ஒரு கையள்ளி சாப்பிடுவோம் பாருங்க. அது என்னமோ வீட்டில் அண்ணனோ தம்பியோ தட்டில இருந்து எடுத்தா அவ்வளோ கோபம் வருது மூக்குக்கு மேல. எடுறா கைய, எச்சி பண்ணாதரா, ஏச்சி எச்சிங்கிறான் இல்ல. ஆனா நண்பன் எடுக்காம சாப்பிட்டுட்டானே இவன் சண்டை போடுறான். ஏன் எடுக்க மாட்டீங்களோ எங்க சாப்பாட்டை? அவன் பொக்கலைன்னு அள்ளுற மாதிரி அள்ளுனாலும் அவனுக்கு சந்தோஷப்படுவான். தன்னுடைய உணவு குறைவது கண்டு அவன் வருத்தப்பட்டதே இல்லை. நண்பன் எடுக்க எடுக்க நம்ம மனசு நிறையும் பாருங்க, என் நண்பன் சாப்பிட்றான் என்னுடைய உணவு அப்படின்னு. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு, அம்மாக்கள்கிட்ட போய் அதை சொல்லக்கூடாது. சுரேஷோட அம்மா வச்ச சாம்பார் சூப்பரா இருந்தது, அம்மா சொல்ல அங்கேயே போய் தின்னு. அது அம்மாக்களுக்கே உரிய பொசசிவ்னஸ், அதை ஏத்துக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். ஆனா என்ன தெரியுமா, இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத மகிழ்ச்சி நண்பர்களோடு பகிர்ந்து சாப்பிடுகிற போது மாணவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னா, பல பேர் வீட்டில் கூட அந்த ஒரு நாள் மிஸ் பண்ணுவான். இந்த ஒரு நாள் மிஸ் பண்ணுவான். நான் எழுதி விகடன்ல அழகா ஒரு கவிதை வந்தது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால். ஒரு இந்துவினுடைய பொங்கலும் ஒரு இஸ்லாமியருடைய பிரியாணியும் ஒரு கிறிஸ்துவனுடைய கேக்கும் இணைந்து பரிமாறப்படுகிற ஒரு சமத்துவ ஆலயம் எது என்று கேட்டால் அதுதான் நாம் படிக்கிற பள்ளிக்கூடம் என்பதுதானே உண்மை. யோசிச்சு பாருங்க, இதை விட என்ன பெருமை இருக்க முடியும்? இதை என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்? நீங்க அவ்வளவு நட்பு. நான் என்னன்னு சொல்றேன், எப்படிப்பட்ட நட்பு இருக்கணும் தெரியுமாடாமா? எப்படிப்பட்ட நட்பு? நீங்க ஒண்ணு சொல்றேன், கண்ணீரை துடைக்க வருவதல்ல நல்ல நண்பன், கண்ணீரை துடைப்பவன் அல்ல நல்ல நண்பன். கண்ணீரே வராமல் எவன் நம்மை பார்த்துக்கிறானோ அவன் தான் இந்த உலகத்திலேயே பெரிய நண்பன். சிறகுகள் கிடைக்கிற போது பறப்பவன் அல்ல உண்மையான நண்பன். சிலுவை கிடைத்தாலும் நமக்காக சுமப்பவன் எவனோ அவன் தான் உண்மையான நண்பன். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல உறவுகள் இல்லாதவர்கள் யாராவது இருப்பாங்க, ஆனால் நண்பர்கள் இல்லாதவன் இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா அவர்கள். இன்னொன்னு சொல்றேன், ஏன் நண்பர்கள் முக்கியம் தெரியுமா? திருக்குறள்ல திருவள்ளுவர் 4 அதிகாரங்களை நட்புக்காக படைத்திருக்கிறார். நட்பு, நட்பு ஆராய்தல், தீ நட்பு, கூடா நட்புன்னு 4 அதிகாரங்களை நட்புக்காக படைச்சிருக்கார். என்ன காரணம்? ஒரே ஒரு வார்த்தை தான். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வரியிலே சொல்லட்டுமா? தோழனின் தோள்களும் அன்னை மடி அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி என்பதுதானே உண்மையான உண்மை. யோசிச்சு பாரு. அப்ப அந்த நண்பன் என்ன காரணம்? நீங்க அம்மாட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணுவீங்க, அப்பாட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணுவீங்க, கூட பிறந்தவங்கள்ட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ண கூட யோசிப்பீங்க, அம்மாட்ட சொல்லலாமா அப்பாட்ட சொல்லலாமா. ஆனா ஒருத்தட்ட கட்டாயம் சொல்லுவீங்க. யார்கிட்ட சொல்லுவீங்க? ஃப்ரெண்டு. என்ன காரணம்? தாய் தர முடியாத ஒன்றை, தந்தை தர முடியாத ஒன்றை, தாயிடம் பகிர முடியாத, தந்தையிடம் பகிர முடியாத, உடன் பிறந்தவர்களிடம் பகிர்ந்த முடியாத ஒன்றை நம்பிக்கையோடு ஒருவனால் பகிர்ந்து கொள்ள முடியும் என்றால் அது நம் நண்பனோடு மட்டுமின்றி வேற யாரால முடியும்? ஆனா அந்த நண்பன் நம்பிக்கைக்குரிய நல்ல நண்பனா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா சொன்னாங்க, டே அந்த பயலோட சேராதடா, அந்த பயலோட சேராதன்னாங்க. ஏம்மான்னா, அவன் ரொம்ப கெட்ட பயடா. அப்ப நான் யாருமா? நீ சிங்கம் பெத்த நல்ல புள்ளடான்னு அந்த அம்மா. சோ குட், ஒன்றும் தப்பு இல்லை. அவரவர்களை பாராட்டுவதில் தவறில்லை. அந்த பையனோட இனிமேல் சேராதடா, சரியில்லை, அவன் போக்கு சரியில்லை, சரிமான்ட்டு போயிட்டான், விளையாட போயிட்டான். 3 நாள் கழிச்சு எந்த பயலோட சேரக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்களோ அதே பயலோட கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கான். அதே பயலோட அம்மா பார்த்தாங்க, ஏய் அவங்க கூட சேராதங்கிறேன், அவங்களோட போய் விளையாண்டுட்டு இருக்க, வீட்டுக்கு வா கவனிச்சுக்கிறேன்னு கொஞ்சம் கோவமா பேசிட்டு போனாங்க. இவன் சரி அம்மா கோவப்படுறாங்கன்னு தெரிஞ்சு வீட்டுக்கு பின்னாடியே போயிட்டான். அம்மா அப்படின்னா, என்னடா அவங்க கூட சேராதன்னு சொல்றேன், அப்படி எதுக்கு அவங்க கூட போய் விளையாண்டுக்கிட்டு இருக்க? ஏமா அவங்க கூட சேரக்கூடாதுங்கிறீங்க? டே அவன் கெட்ட பையடா. அப்ப நான் யாருமா? நீ தான் நல்ல பயலாச்சு. ஏமா கெட்ட பயிலானா அவங்க கூட நான் சேர்ந்த என்னமா ஆகும்? டே நீயும் கெட்ட பயிலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா. இப்ப இவன் மென்மையா சொன்ன அம்மாட்ட, இந்த தலைமுறை பிள்ளைகள் உங்களில் ஒருவன் சொன்ன, அம்மா கெட்ட பயலான அவங்களோட நல்ல பயலான நான் சேர்ந்தா நானும் கெட்ட பயலாடுவேன்னு நம்புற நீங்க, நல்ல பையனான எங்கூட கெட்ட பயலான அவன் சேர்ந்தா அவனும் ஏன் நல்ல பயலாக மாட்டான்னு நம்ப மாட்டீங்கன்னு கேட்டான். யோசிச்சு பாருங்க. இப்படிதான் நடக்கணும்ட்டு இல்ல, இப்படியும் நடக்கலாம்ல. ஆனா நான் ஒன்னு சொல்றேன், என்னைக்கும் இந்த தேவையில்லாம, எனக்கு எங்க கல்லூரி பேராசிரியர் அழகா சொல்லி கொடுத்தார். ஐயா இந்த ஆட்டோகிராஃப் போடுங்க, இந்த 12th முடிச்சுட்டு போற குழந்தைகள்லாம்
உங்க பிரின்சிபால் சார்கிட்ட, ஸ்டாஃப் கிட்ட, தலைவர்கிட்ட எல்லார்ட்டையும் ஆட்டோகிராஃப் வாங்கி, ஏன்னா பெரியவங்களோட ஆசைகளோடு நம்ம பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரியில் அடி எடுத்து வைக்க போறோம்னா ஆட்டோகிராஃப் வாங்கி போவீங்க. நான் என் காலேஜில் எங்கள் பேராசிரியர்கிட்ட கேட்டேன், சார் ஆட்டோகிராஃப், அதான் ஒன்றும் வேணாம் போட அப்படின்னார். ஆட்டோகிராஃப் போடுங்க அப்படின்னு 2 வரி எழுதி கொடுத்தார். அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். 2 வரி தான், உங்களுக்கு புரிஞ்ச வரி தான், சிம்பிளான இங்கிலீஷ் தான். என்ன தெரியுமா? ஏ குட் அட்வைஸ் மேலே எழுதியிருந்தார். கீழே சரி ஏதோ எழுதியிருக்காருன்னு பார்த்தா டோன்ட் அட்வைஸ். புரிஞ்சுதா? ஏ குட் அட்வைஸ் கீழே என்னது? டோன்ட் அட்வரை சொல்லாத. ஏன் அறிவுரை சொன்னா பூமருங்கிறான், ரொம்ப கிரிஞ்சுங்கிறான், சார் ரொம்ப பூமரா பேசுறாருங்கிறான். ஆனா ஒன்று சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர், நல்லா கேட்டுங்க, நடந்த சம்பவம். ஒரு பெரியவர் வழியில் நடந்து போயிட்டு இருந்தார், நல்ல மனுஷன், அவருக்கு நல்ல மென்மையான மனசு. போயிட்டு இருந்தவர் ஒரு பையன் மட்டும் தனியா ஒரு கல்லை பொறுக்கி அப்படி போட்டு போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். மனசு கேட்கல. பாரதி சொல்லியிருக்காருல்ல, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. பாரதி எழுதியிருக்காருல்ல. அடடா இந்த பையன் தனியா விளையாடுறானே அப்படின்ட்டு மனசு கேட்காம அவன் பையன் அந்த பையன் பக்கத்தில் போய் உட்கார்ந்து, கண்ணே எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடலாம்ல, நீ மட்டும் தனியா விளையாடுற? ஆமா தனியா தான் விளையாடுறேன். ஒரு 4 பேரோட சேர்ந்து விளையாடு. அப்படியெல்லாம் முடியாது, தனியா தான் விளையாடுவேன். சரி இவனுக்கு வார்த்தையால சொன்னா புரியாதுன்னு ஒரு டெமோ காட்டுவோம்னு நினைச்சார் பெரியவர். அந்த பயலை பத்தி அவருக்கு தெரியல, டெமோ காட்டலாம்னு நினைச்சார். நல்லா கேட்டுங்க, ஒரு சின்ன சின்ன சுள்ளி குச்சி மாதிரி சின்ன சின்னதா இருந்தது, ஆலங்குச்சி, ஆலமரத்து குச்சி. அதுல ஒரு 4 எடுத்துட்டு வா சாமின்னார். போயிட்டு தலையை அடிச்சுட்டே போறான். 4 குச்சி எடுத்துட்டு வந்தான். சரி இந்த 4ஐயும் கீழே வை, 1 மட்டும் எடுன்னார். எடுத்து இதை முறிச்சிட்டு பார்ப்போம் அப்படின்னார். உடைச்சான், படக்குன்னு உடைஞ்சது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னார். குச்சி உடஞ்சிருச்சுன்னு தெரியுதுன்னா. சரி ஓகே, இந்த கீழே இருக்கு பாரு இன்னும் 2 குச்சி, அதை எடுத்தான். மீதி 3 குச்சி இருந்தது, ஒன்னா வச்சுக்கோ, வச்சுக்கிட்டான். இதை முடியல, இன்னும் முடியல. இதுல இருந்து என்ன தெரியுது? குச்சி உடையலன்னு தெரியுது. அப்படி இல்ல தங்கம், ஒன்றாக இருக்கிற போது, தனியா இருக்கும் போது அது பலவீனம். ஆனா 3 நாள் சேர்ந்து ஒற்றுமையா இருந்தா அதுதான் நமக்கு பலம். ஆகவே எப்பவும் தனியா இருக்காத, 4-5 பேர் நண்பர்களோடு சேர்ந்து விளையாடு, அதுதான் உன் வாழ்க்கைக்கு பலம் அப்படின்னு அவர் டெமோ காட்டினார். ஐயா சூப்பருங்க ஏன்னா அவன் பெரியவர். சரி வரான் பாடினார். இருங்க உங்க டெமோவை நீங்க காட்டிட்டீங்க, என் டெமோவை நான் காட்டுறேன்னா. பெரியவர் சரி நம்ம பேச்சுக்கு இவன் கேட்டானே, இவன் பேச்சுக்கு நாம கேட்போமே நினைச்சு, என்ன தங்கம்னார், தீப்பெட்டி வச்சிருக்கீங்களான்னா. தம்பி எனக்கு அந்த பழக்கமெல்லாம் இல்லைப்பான்னார். சும்மா பக்கத்து கடையில் இருந்தால் வாங்கிட்டு வாங்கன்னா. இவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அந்த பெரிய மனுஷன் ஓடோடி போய் 1 ரூபாய்க்கு வத்திப்பட்டி வாங்கிட்டு வர்றார். தீப்பெட்டி வாங்கிட்டு வந்து இதில் எத்தனை குச்சி இருக்குன்னா, ஒரு 50-60 குச்சி இருக்கும்பான்னார். சரி இந்த 50 குச்சியும் வரிசையாக அடுக்குங்கன்னா. ஒரு குச்சி, அதுக்கப்புறம் ஒரு குச்சி, ஒரு குச்சி, ஒரு குச்சி, 50 அடிக்கிட்டீங்களா? அடிக்கிட்டேன் தம்பி. இந்த முதல் குச்சியில் தீ வைங்கன்னா. தீ வச்சார். அந்த முதல் குச்சியில பிடிச்ச நெருப்பு 2வது குச்சிக்கு போச்சு. 2வது குச்சியிலிருந்து 3, 3லிருந்து 4, 4லிருந்து 5, 5லிருந்து 6ன்னு 49லிருந்து 50, 50வது குச்சி வரைக்கும் அப்படியே கருகி சாம்பலாச்சு. இப்போ இவங்ககிட்ட இதுல இருந்து என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, தீப்பெட்டி தீக்குச்சி எல்லாம் அழிஞ்சிருச்சுப்பா அப்படின்னார். ஒரு குச்சி மட்டும் தனியா இருந்திருந்ததுன்னா அது மட்டும் நல்லா பொழைச்சிருந்திருக்கும், அதோட போயிருக்கும் எரிஞ்சு. 50ம் சேர்ந்து இருந்ததுனால 50ம் சேர்ந்து வீணா போச்சுன்னா. இப்போ பெரியவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இவன்ட்ட ஏண்டா நாம் இதை சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி. எப்பொழுதும் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசந்து பின்னே இனிக்கும் என்பது நம் இலக்கணம். என்ன தெரியுமாடா, வீட்டில் இருக்கிற தாத்தா, வீட்டில் இருக்கிற பாட்டி, நம்ம பெத்த அம்மா அப்பா, ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் யாராவது ஒரு கடுஞ்சொல் சொன்னாங்கன்னா, ஐயோ இப்படி நம்மளை பார்த்து சொல்றாங்களே, வறுத்தெடுக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. அவர்கள் வறுத்தெடுக்கவில்லை, ஒவ்வொரு நாளும் வார்த்தை என்கிற உளி கொண்டு உங்களை வார்த்து எடுக்கிறார்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். எத்தனை பேருக்கு அது கிடைக்கும்? எத்தனை பேருக்கு அது கிடைக்கும்? இன்றைக்கு அவர்கள் திட்டவில்லை, நாளைய எதிர்காலத்திற்காக நம்மை தீட்டுகிறார்கள் என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. ஒரு 2 செய்தி சொல்றேன் சார். ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா சார்? ஒரு 2 செய்தி சொல்றேன். பேச்சு நல்லா இருந்தா ஒரு கைதட்டல் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு நம்பிக்கை வரும். நல்லா இருக்கா? என்னன்னா, நிறைய இன்னைக்கு நானும் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால
ஒரே விஷயம்தான், இந்த 2 விஷயம் ரொம்ப பாதிக்குது சார். ஒன்று டிவி, ஒன்று மொபைல். எல்லாரும் சொல்கிற வார்த்தை. எனக்கு தெரிஞ்சு போன வாரம் ஒரு 12ஆம் வகுப்பு மாணவனுடைய பெற்றோர் எங்கிட்ட வந்தாங்க. சார், பையன் குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட வரமாட்டேங்கிறான், கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க. சாமி கும்பிட வரமாட்டேங்கிறான், கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க. நான் சொன்னேன், நீங்கள் சொல்லியே வரல. நான் இல்லை சார், நீங்கள் சொன்னால் வருவான், உங்கள் மேலே ரொம்ப ஒரு இது இருக்கு அவனுக்கு சார். நான் அவனை கூப்பிட்டேன். ஏப்பா, குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட போனால் ஏன் போக மாட்டேங்கிறேன்? அங்கெல்லாம் போக முடியாது சார். அதான்ப்பா, ஏன் போனால் என்ன? சரி நான் சொல்கிறேன், போயிட்டு வா. நீங்கள் சொன்னாலும் போக மாட்டேன்ட்டான். ஏன்டா அப்படின்னு கேட்டா, அங்கெல்லாம் டவரே இல்லை சார். நான் டவர் இல்லையா? ஆமாம் சார், அங்கெல்லாம் 4G கூட இல்லை, 5G மொபைல் வச்சு நாங்கள் எங்கே டவர் இல்லாமல் இருக்குண்ணா. யோசிச்சு பாருங்க, ஒரு தெய்வம் கோவில் கொண்டு இருக்கிற இடத்தில் கூட டவர் இருந்தால் தான் அங்கே போக முடியும்னு நினைக்கிற தலைமுறையாக மாறி போய் விட்டோமே. ஒன்று சொல்லுங்க, தயவு செய்து இதே இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அன்பா நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து உங்கள் குழந்தைகளை மொபைலில் விளையாட அனுமதிக்காதீர்கள். என்ன காரணம் தெரியுமா? மைதானத்தில் தான் இந்த விழா நடக்குது. மைதானத்தில் ஒரு குழந்தை விளையாண்டால் அதன் உடல் மட்டும்தான் அழுக்காகும். ஆனால் ஒரு குழந்தை மொபைலில் விளையாண்டால் அதன் வாழ்க்கையே அழுக்காகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு சொன்னா, தயவு செய்து கொஞ்சம் விழிப்பாக இருக்க வேண்டிய தருணம். இன்னைக்கு சொல்றேன், நிறைய புத்தகங்களை வாசிங்க. இந்த உலகத்தில் மகத்தான தருணங்களை எல்லாம் செய்து கொடுத்தவர்கள், மகத்தான தலைவர்களை எல்லாம் உருவாக்கியது எது தெரியுமா? புத்தகங்கள் தான். ஏன்னா நண்பர்களை பற்றி சொன்ன நான் இதையும் மறக்காம சொல்லணும். புத்தகங்கள் மாற்றி பேசாத மகத்தான நண்பர்கள். புத்தகங்கள் இல்லாத வீடுகள் புழுதி படர்ந்த புதைமண் மேடுகள்னு சொன்னாரு. ஏன் தெரியுமா? தயவு செய்து புத்தகத்தை வாசிங்க. எந்த புத்தகத்தை மேலிருந்து கீழாக நீங்கள் வாசிக்கிறீர்களோ அந்த புத்தகம் தான் வாழ்க்கையில கீழிருந்து உங்களை மேல் நோக்கி கொண்டு வரும்னா, தயவு செய்து வாசிப்பு பழக்கத்தை விட்டுறாதீங்க. நான் அதைத்தான் உங்கள்கிட்ட அன்போடு நான் கேட்டுக்கிறேன். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, மிக அற்புதமான ஒரு வெள்ளி விழா நாள், சிறப்பான மேடை. உங்களைப் போலவே நானும் கண் கவருகிற வண்ணத்தில் நடைபெற இருக்கிற கலை நிகழ்ச்சிகளை காண்பதற்காக நானும் காத்திருக்கிறேன். எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் அதை விட என்ன ஒரு விஷயம்னா, அந்த குழந்தைகள்லேருந்து பெரியவங்க, பெரிய பிள்ளைகள் வரைக்கும் அவ்வளோ அழகாக அந்த நிகழ்ச்சியெல்லாம் செய்வாங்க. இதில் ஒரு போட்டி ஒன்று நடந்துச்சுமா இங்கிலாந்து நாட்டில். அந்த போட்டியை மட்டும் நான் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு கைதட்டல் போட்டி நடந்துச்சு. இந்த கைதட்டல் போட்டியில் என்ன சிறப்புன்னா, அதிக நேரம், நீண்ட நேரம் யார் கைதட்டுறாங்களோ அவங்க வின்னர். யார் ரொம்ப நேரம் கைதட்டுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. அப்படி ஒரு போட்டி. 4 மணி நேரம் ஆச்சு, 5 மணி நேரம் ஆச்சு, 6 மணி நேரம், 13 மணி நேரம் போயிட்டு இருக்கு. போட்டி போயிட்டே இருக்கு. எல்லா தட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்தது. 13 மணி நேரம் 2 நிமிடங்கும் போது எல்லா தட்டும் நின்றுச்சு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் கைதட்டல் கேட்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் கைதட்டல் கேட்குது. அந்த கைதட்டல் யாருடையதுன்னு பார்க்குறாங்க. கேமரா அவங்களை நோக்கி போகுது. ஒன்றும் இல்லைம்மா, இடது கை இல்லாத ஒருவரும் வலது கை இல்லாத ஒருவரும் தங்கள் இரு கைகளால் 13 மணி நேரமாக தட்டியிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அவர்களிடத்திலே ஒரு நாளிதழ் பேட்டி எடுத்தது, ஒரு கை இல்லாத நீங்களும் ஒரு கை இல்லாத அவரும் எப்படி இந்த கைதட்டல் போட்டியிலே ஜெயித்து காட்டினீர்கள் என்று கேட்டால், எங்களிடத்தில் கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஜெயிக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை இருந்ததுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்படின்னா, அன்பிற்குரிய பெருமைக்குரிய BA வித்யாபவன் பள்ளி மாணவர்களாக அமைந்திருக்கிற நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் ஓய்வறியாமல் உழைத்தால் வெற்றியை தேடி நீங்கள் செல்ல வேண்டியதில்லை, வெற்றி உங்கள் வாசல் தேடி வரும் என்று சொல்லி, வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, போராடாமல் மனிதன் இல்லை, போராடிய மனிதன் எவனும் தோற்றதாக வரலாறு இல்லை என்று சொல்லி, வெள்ளி விழா கண்ட இந்த கல்வி குழுமம் நூற்றாண்டு விழா காண, இன்னும் பல நூறாண்டுகள் விழா காண என் மனதால் வாழ்த்தி, மிகச்சிறப்பான நன்னாளை எனக்கு இன்றைய தினம் உங்களோடு கழிக்க உதவிய இறைவனுக்கும் இயற்கைக்கும் மனமொழி மெய்களால் நன்றி பாராட்டி, மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன் என்று சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆப்பிளுக்கு உள்ளே இருக்கும் விதைகளாய் நீங்கள் இருக்காதே,
விதைக்கு மேலே இருக்கும் ஆப்பிள்களாய் நீங்கள் இருங்கள். கைத்தட்டும் மாணவர்களாக இருக்காதே, கைத்தட்டு பெறும் சாதனையாளர்களாக இருங்கள். முயற்சியை மூலதனமாக்கு. சாதிக்கலாம், சாதிக்கலாம்.